எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்னும் தலைப்பின் கீழ் 12 திருமுறைகள் பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானின் பெரும் கருணையினால் தற்பொழுது 10ஆம் திருமுறையான திருமந்திரத்தை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி வருக வருக என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பாக திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கோவில் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி ஆகிய பாடல்களை பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளோம். அந்த வகையில் நிகழ்ச்சியை வழிநடத்த ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த சிவதிரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்ற நிகழ்ச்சியை துவங்கி அமைகிறோம். நற்றுணையாவது நமசிவாயவே. ஐயா வாங்க. நன்றி அம்மா. வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பண்ண. ஓம் நம சிவாய. நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும். முதலில் திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் கூடி வாங்கம்மா. சிவலலிதா லோகனம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களும் திருவடி வணக்கம். சிவா. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் தூதி. திருஞான சம்பந்த நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான குண்டராதித்தல நாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன்கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் மதிரடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவசிவ. அடுத்து திருமுறை கோயில் சென்று அடைதல். வாங்க காந்திமதி அம்மா. மீட்ல இருக்கு ஐயா. ஜான்சி அம்மா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2 புவனம் உய்ய இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் திறக்க. வாங்க ரயில்வே சித்ராமா வாங்க. பாடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம்.
பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால் அருமாலுற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி. நன்றிங்க ஐயா. திருப்பள்ளி எழுச்சி. வாங்க பாலசுந்தரம் ஐயா வாங்க. முதல் பாட்டு அஞ்சாவது பாட்டு. திருச்சிற்றம்பலம். பூதங்கள் தோறும் நின்றாயனின் நல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். சிவாய் நமய்யா. சிவாய் நம சிவாய் நம. ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லி திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 427வது நாள். வணங்கத்தலை வைத்து வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சிரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்கொடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூறப் பாடினாம் பூவல்லி கொய்யாமோ. இன்னைக்கு நிகழ்ச்சி தொடங்குற நேரத்துல நம்முடைய நடராஜ ஐயா மாணிக்க நடராசனார் நல்ல அருமையா திரு அங்கமால பாடி யாராவது அவர் பாராட்டுவான்னு எதிர்பார்த்த நேரத்துல அந்த அம்மா ஒண்ணும் சொல்லி நம்ம வருத்தப்பட்டு ரொம்ப நாள் பேசுறாரு. உண்மையாவே ஒரு செயல் செய்தார், நிச்சயமா அதை பாராட்டணும் இல்லையா? அப்பதான் அது இது அத உணர்வு பூர்வம்னு சொன்னார். வாழ்க வாழ்கன்னு சொல்லி இந்த திரு அங்கமால இருக்குது. பாராட்டு வேண்டாங்க, பாராட்டு தேவை இல்லைங்க ஐயா. அந்த அந்த நம்மளோட இணங்கமா இருக்கிறாங்களான்றதுக்காக அதை சொன்னேன் நான், வேற ஒன்றும் இல்ல. உண்மையா பாராட்டணும். ஒருத்தர் ஒரு செயல் செய்தா அதை பாராட்டணும். அதுதான் பாராட்டினாதான் அது என்கரேஜ்மெண்ட் இல்லையா? அதுக்குதான் அது நல்லதுதான். அது எதிர்ப்பு தப்பு கிடையாது. புகழது வேற, பாராட்டுதல் வேறு. புகழ்ச்சி என்பது வேறு, பாராட்டுதல் என்பது வேறு. சரிங்களா? அந்த திரு அங்கமாலை அதுல 12 வரி இருக்கும். உலகியல் நிலையில அது 12 ராசின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா எங்க ஐயா சொல்லுவா, இதுல இருக்கிற 12 படிச்சா 12 திருமுறையும் படிச்சா பலன்னு சொல்லுவார் எங்க ஐயா. ஏன் அப்படி சொல்றாருன்னு கேட்டா, அதுக்கு சேக்கிழாருடைய பாட்டு எடுத்து சுட்டுவார். பல்வகை தாண்டகத்தோடும் பரவு திரு தாண்டகமும் அல்லல் அறுப்பவர் தானத்து அடைவு திரு தாண்டகமும் செல்கதி காட்டிட போற்றும் திரு அங்கமாலையும் உள்ளிட்ட எல்லையில் பன்மை தொகையும் இயம்பினரு ஏத்தி இருந்தார் என்று சொல்லுவதே. இந்த திரு அங்கமாலை என்பது நமக்கு செல்கதி காட்டிட
போற்றும் என்று சேக்கிழாருடைய வாக்கு. நாம் செல்கின்ற கதி. அதனாலதான் இந்த 12 ஒன்னா சேர்த்து ஒரே பாட்டை மணிவாசக பெருமான் சொன்னார். நான் அந்த முதல் பாட்டை சொன்னேன். வணங்க தலை வைத்து வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்கொடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூறப்பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ அப்படி என்று சொல்லி அந்த நமக்கு படைக்கப்பட்ட அந்த உறுப்புகள் அனைத்தும் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அனைத்தும் சிவார்ப்பணம்னு சொல்ற அந்த இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை என்பதுதான் செல்கதி காட்டிட போற்றும் திரு அங்கமாலைன்னு சொன்னார். அந்த திரு அங்கமாலைய இன்னைக்கு அருமையான இசையில பாடி காட்டினார் நடராஜன் ஐயா. வாழ்க 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 என்று சொல்லி நாம் இன்னைக்கு அது கேள்வி கேட்டு அமைதல். அதுக்கு அதை கேட்ட உடனே அதுக்கான நம்முடைய மன உணர்வை வெளிப்படுத்தி விட வேண்டும். அப்படி வெளிப்படுத்தினாதான் அதுக்கு நம்ம கேட்டவனுடைய பலன் என்று சொல்லி அந்த கேள்வி கிட்டமையில நேற்று வரைக்கும் நான் 6 திருபந்தத்துல கேள்வி கிட்டமைய தலைப்புல நம்ம 6 பாடுகிறோம். இன்னைக்கு 7வது பாட்டு சிறியார் மணற்சேற்று. சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க ஐயா. முதல் பாட்டு யாரையா பாடுறது? மாணிக்கம். அரங்கோட்டம் தானுங்கய்யா. சிறியார் மணல் சோற்று. ஐயா கல்வியா கேள்விங்களா? கேள்வி கேட்டமை 21. கேள்வி கேட்டமை 10/1/21 7. சைவன் டாட் ஆர்ஜில கேள்வி கேட்டமை இதழ் வருதுங்கய்யா. ஆமாய்யா 24 7வது பாட்டு. நேற்று வரைக்கும் 6 பாட்டு படிச்சிருக்கோம். இன்னைக்கு 7வது பாட்டு. நேற்று 6 பாட்டுல நிறுத்தணும், மணி ஆயிடுத்து. நன்றி. இன்னைக்கு 7வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளை வணங்குகிறோம். திருமல நாயனர் திருவடிகளே சரணம் சரணம். திருச்சிற்றம்பலம். சிறியார் மணற்சோற்றில் தேக்கிடுமா போல் செறிவால் அனுபோகம் சித்திக்கும் என்னில் சிறியார் மணர் சோற்றில் தேக்கிடுமா போல் செறிவால் அனுபோகம் சித்திக்கும் என்னில் குறியாதது ஒன்றை குறியாதார் தம்மை அறியாதிருந்தார் அவரவர் அன்றே. குறியாதது ஒன்றை குறியாதார் தம்மை அறியாதிருந்தார் அவரவர் அன்றே. நன்றிங்கய்யா. திருக்குறள்ல ஒரு பாட்டு வரும். அமைதினும் ஆற்றகினிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ். குழந்தை நம்ம சாப்பிட்ற சோத்துல கை வச்சா அது அந்த போட்டு கசக்கும், அது கீழே மேலேயும் சிந்தும். ஆனால் அப்படி குழந்தை கைப்பட்ட உணவு இருக்குதே அது அமிர்த விட உயர்ந்ததுன்னு நம்முடைய திருவள்ளுவர் புதல்வர் இதுல மக்கட்பெயர்ல சொல்லி இருப்பார். அந்த செய்தியை இங்க சொல்றார். சிறியார் மணல் சோற்றில் தைக்கிடுமாறு போல். அப்ப அந்த சிறு குழந்தைகள் பட்ட சோறு இருக்குதே அதுக்கு அமிர்துன்னு பேரு. அந்த அமிர்து எதனால் அடையலாம்? செறிவால் அனுபோகம் சித்திக்கும். செறிவு என்பது யோக நிலை, சித்தித்தல் என்பது ஞான நிலை. அப்ப அந்த செறிவு என்பது தெளிவு நிலை என்றும், சித்தித்தல் என்பதை நிட்டை கூடல் நிலை என்றும் சொல்லுவாரு. அந்த நிட்டை கூட நமக்கு என்ன கிடைக்கும்? அமிர்து கிடைக்கும். அந்த அமிர்து எது? சிறுகைகளாவிய கூழ்தான் அமிர்து என்று சொல்லி காட்டி அதை குறியாது நாம் என்ன பண்றோம்? உலகிலே உழன்று கிடக்கிறோம். ஆனால் நீங்களாம் வாங்க நாம நெட்டை கூடலான்னு மாணிக்க நடரார் அழைக்கிறார் என்ற செய்திய திருமூலர் வாக்கால சொல்லி காட்டுகிறார். அந்த பாட்டு இன்னொரு மாதிரி படிங்க நடராஜயா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். சிறியார் மணர் சோற்றில் தேக்கிடும் போல் செறிவால் அனுபோகம்
சித்திக்கும் என்னில் சிறியார் மலர் தோற்றில் தேக்கிடும் போல் செறிவால் அனுபோகம் சித்திக்கும் என்னில் குறியாதது ஒன்றை குறியாத தம்மை அறியாதிருந்தார் அவரவர் அன்றே. குறியாதது ஒன்றை குறியாதார் தம்மை அறியாதிருந்தார் அவரவர் அன்றே. நன்றியா. சீலம், நோன்பு, செறிவு, அறிவு என்று அந்த சரியகிரி யோக ஞானத்தை மணிவாசக சொல்லி காட்டுவான்னு சொல்லுவாங்க. அதுல செறிவு என்பது யோக நிலை. அந்த செறிவாலே அனுபோகம் சித்திக்கும் ஞான நிலை. அந்த ஞான நிலைதான் நெட்டை கூடல். அந்த நெட்டை கூடலே குறியாது ஒன்று எது? அவனுடைய திருவடி. அந்த திருவடியை என்ன பண்ணும்? நம்முடைய நெற்றிக் கண்ணிலே காட்டினால், அந்த இலாடத்தானத்திலே நிறுத்தினால் நமக்கு என்ன கிடைக்கும்? அமிர்தம் கிடைக்கும். அந்த அமிர்தம் எப்படிப்பட்டது? சிறுகை மணச்சோற்றில் தேக்கிடுமார் போல் அமிர்தனும் ஆற்றையினிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூடென்று திருமூலர் வாக்கை ஏற்றி போற்றுகிற மாதிரி திருவள்ளுவர் வாக்கை ஏற்றி போற்றுகிற மாதிரி திருமூலரும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதனாலே கிரேட் மேன் திங்ஸ் அலைக்குன்னு பெரியவர்கள் ஒரே மாதிரி சிறுகை அடையாளமாக அமைந்த இந்த பாடல். வாழ்க வாழ்க. இன்னொரு முறை அந்த பாட்டை படிச்சிடலாம். நெட்டை அனுபோகம் சித்தித்ததான் நெட்டை கூடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. ஐயா, இந்த தர்மயாதனத்துல போட்டு படிச்சுட்டீங்களா? பாடிங்க. உங்களுக்கு இந்த அருமையான பதிவு கையில இருக்கு, அதனால அதுல இருக்கிற உரை தான் சிறந்த உரை நினைக்கிறீங்க. இப்ப நான் சொல்ற உரையெல்லாம் எந்த புத்தகத்திலயும் இல்ல. நான் சும்மா உட்கார்ந்த உடனே நீங்க கேட்கிறப்ப எனக்கு என்னோட மனசுல இறைவன் உணர்த்துகிறா, நான் உணர்த்துக்கிறேன். கண்டிப்பா ஐயா, தப்பு இல்லைங்க. என்கிட்ட எந்த ஒரு புஸ்தகம் இருக்குது, ஆனா நான் உரையெல்லாம் வச்சு படிக்கிறது இல்லை. ஏன்னா அந்த உரைகள்லாம் அவங்கவுங்க போக்குல அவங்க ஒருத்தர் ஒரு மாதிரி எழுதியிருப்பாங்க. ஒரே பாடல் தான், ஆனா பலவேறு உதவி இருக்கும். நம்ம அந்த இவர் ஒரு தர்மயாத பதிப்புல ஒரு மாதிரி இருக்கும், திருவாரூர் பதிப்புல ஒரு மாதிரி இருக்கும், திருப்பந்தாள் பதிப்புல ஒரு மாதிரி இருக்கும். இப்ப பிரைவேட்ல நிறைய பேர் உரெல்லாம் எழுதுறாங்க. அது மாதிரி ஒருத்தர் அவங்கவுங்க சிந்தனைக்கு ஏத்த மாதிரி இல்லைங்களா? வாழ்க. இப்ப என்னோட நான் பெருமை நான் கேட்கும் போது நீங்க பாடுங்க, நான் கேட்கறேன். அந்த நேரத்துல என்ன உதிக்குதோ, பெருமான் என்ன கொடுக்குறாரோ அதான். ஆமாங்க ஐயா, அற்புதங்க ஐயா. அவருடைய உட்பொருள் இவங்க சொல்றது அப்படி சொல்லிடுறாங்க ஐயா. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். இல்ல, அது மட்டுமே உட்பொருள் அல்ல, அதுவும் ஒரு உட்பொருள். அவ்வளவுதான். சரிங்களா? அதுக்கு அப்படி அதுக்காக சொன்னேன். கண்டிப்பாங்க ஐயா. நல்லது சாமி. எல்லாரும் ஒரே எழுதிருக்காங்க, இருந்தாலும் உங்க கருத்தை கரெக்டா பதிவு பண்றீங்க. அடியன் வாச்சிருங்க ஐயா. பொழிப்புரை திருச்சிற்றம்பலம் பாடிட்டீங்களா முதல்ல? ஆமா. இல்ல, நான் பதிவு பண்ணது இப்ப நான் சொன்னேன். இந்த இதே செய்தி அடுத்த முறை இந்த பாட்டு படி சொல்லுவேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெருமான் அந்த நேரத்தை என்ன உணர்த்துகிறான், உள்ள இருந்து உணர்த்துதல். நிச்சயம் இன்னொரு முறை படிக்கும்போது மாறும். ஆமா, கண்டிப்பா. நிச்சயம். ஆமாங்க ஐயா. அப்படி மாறினாதான் அதுல உணர்வு நிக்குது அர்த்தம். இல்லன்னா நீங்க சொன்ன மாதிரி ரோபோ ஆயிடுவோம். கண்டிப்பா. அதான் ரோபோ ஆயிடக்கூடாது. கண்டிப்பா. திருச்சிற்றம்பலம். சிறியார் மலர் சோற்றில் தேக்கிடும் போல் செறிவால் அனுபோகம் சித்திக்கும் என்னில் சிறியார் மலர் சோற்றில் தேக்கிடும் போல் செறிவால் அனுபோகம் சித்திக்கும் என்னில் புரியாததொன்றை புரியாதார் தம்மை அறியாதிருந்தார் அவரவர் அன்றே. குறியாதொன்றை புரியாதார் தம்மை அறியாதிருந்தார் அவரவர் அன்றே. பாடலுக்குண்டான பொழிப்புரை. சிறுமகார் தம் விளையாட்டு விருப்பம் காரணமாக தாம் சோறாக கருதி கொண்ட மணலாலே வயிறு நிரம்பினார் போல தேக்கெறிந்து கொள்ளுதல் போல உலகப்பற்று காரணமாக சுற்ற தொடக்குண்டு வாழும் வாழ்க்கையாலே இன்பம் கிடைத்துவிடும் என்பவர் உளராயின் அவர் தம்மையும் தம் தலைவனையும் அறியாத
மடவோரே ஆவார் என்று சொல்லுங்க சிவாய். நன்றிங்க ஐயா. அதாம்மா, மணல் சோற்றுல வச்சு ஆளுக்கு ஒரு உண்டை கொடுக்குறேன், சாப்பிட்டு வயிறு அமைச்சிச்சான்னு கேட்பாங்க இல்லையா குழந்தைகள், அந்த செய்தியை சொல்றதுதான் அது இல்லையா? சரி, சிறிய மணல் சோற்றில் தேய்க்கிடுமா போர். மணச்சோறு செய்தேன், நீ உனக்கு ஒண்ணு உங்க அப்பா கொண்டு, உங்க தாத்தா கொண்டு, எனக்கு ஒண்ணு, எங்க அப்பா கொண்டு, எங்க தாத்தா இது கொண்டு அப்படின்னு சொல்லி அதன் மூலமா வயிறு நிறைஞ்சிருது. அது உலகியல் நிலை. ஆனால் அருளியல் நிலையிலே குறி கொண்ட பொருள் எது? பெருமானுடைய திருவடி. அதை அறிந்தார் குறியார், அதை அறியாதார் அவரவர் அவரன்றே என்று அவரெல்லாம் உலகியல் நிலையில் நிற்கார்கள். குறி கொண்டால் நாம் அருளியல் நிலையில் நிற்கலாம், குறி கொள்ளாது போனால் உலகியல் நிலையில நிற்கலாம் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அதனால இந்த இடத்துல அனுபோக சித்தின்னு ஒரு சொல்றார். அந்த அனுபோக சித்தி தான் நெட்டை கூடல். அது எதனால வரைக்கும்? செறிவாகிய யோகத்தால் நடைபெறும். யோகத்தின் வழியாக ஞானத்தை பெறுதல் தான் நெட்டை கூடல். வாழ்க வாழ்க வாழ்க. சரி, உறுதுணையாவது 8வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். அடுத்து சரஸ்வதி அம்மா வாங்க. சிறு பிள்ளை விளையாட்டு போல நம்ம வாழ்க்கை ஆயிடக்கூடாதுன்னு சொல்றாரு ஐயா. ஓம் நம சிவாய. ஒரு துணையாவது உயிரும் உடம்பும், ஒரு துணையாவது உயிரும் உடம்பும், ஒரு துணையாவது உலகொரு கேள்வி, ஒரு துணையாவது உயிரும் உடம்பும், ஒரு துணையாவது உலகொரு கேள்வி, சரி துணையாவ சிவனடி சிந்தை, சரி துணையாவ சிவனடி சிந்தை, பெரு துணை கேட்கில் பிறப்பில்லை தானே, பெரு துணை கேட்கில் பிறப்பில்லை தானே. நன்றி ஐயா. பதுபசி பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதின்னு சொல்லுவாங்க இல்ல. இப்ப இறைவன் எப்படி உண்மையோ அது உயிரும் அழியாத பொருள். அந்த அழியாத பொருளாகிய உயிருக்கு இறைவன் கொடுக்கிற கொடைதான் இந்த உடம்பு. இந்த உயிருக்கு உறுதுணையாவது உடம்பு. அதுக்கு மாயாத அணு விளக்கு அப்படின்னு மெய்கண்டார் சொல்லுவார். அத அந்த 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 அதை உடம்பு என்ன பண்ணும்? ஐம்பொறிகள் உயிராக அறியும். அதுல அந்த அறிதலில அந்த ஐம்புலன்களாலும் அறியும். அதிலே உயர்ந்ததாக சொல்வது கேள்வி. அதனாலே உலகுரு கேள்வி என்று சொல்கிறார். அதனாலே கேள்வி ஞானத்தினாலே ஞானம் வளர வேண்டும். ஆனால்தான் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடல்னு சொல்லுவாங்க. அதுல செறிதுணையாவது சிவனடி சிந்தை. அப்ப யோக நிலையில நாம் எதை நினை செறிவு என்பது யோக நிலை. அந்த யோக நிலையை சிந்திப்பதற்காக உரிய பொருளா இருக்கிறது சிவன் அடிதான். அந்த சிவனடியை பெற்றால் நமக்கு பிறப்பு இல்லை என்று சொல்கிறார் திருமூல நாயனார். இன்னைக்கு பங்குனி மாசம் சுவாதி நட்சத்திரம். காரைக்கால் அம்மையாருடைய குரு பூஜை நன்னாள். காரைக்கால் அம்மா என்ன கேட்டாரு? பிறவாமை தான் கேட்டார். முதல்ல பிறவாமைக்கு முன்னாடி இன்னொன்னு கேட்டார். அவரு முதல்ல எடுத்த உடனே இரவாதை கேட்டார். நான் இரவாமை இருக்க வேண்டும்பா, நான் இறந்துட்டேன்னா மீண்டும் பிறப்பேன், அதனால எனக்கு இரவாமை வேண்டும். அப்படி இரவாமை வந்தால் பிறவாமை தானா வந்துடும். ஆனா ஒருவேளை என்னுடைய வினைப்பயனாலே நான் இறந்து போனால் எனக்கு பிறவாமை வேண்டும். ஆனதான் பெருதுணையாவது பிறப்பில்லைதானே, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உமையென்றும் மறவாமை வேண்டும்,
இன்னும் வேண்டும் அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். பெருமாளுடைய திருவடிக்கிலிருந்து பாடிக்கொண்டே இருத்தல். அப்படி பாடினதா அம்மையார் பாடினதா அந்த அற்புத திருவந்தாதி என்ற நூல். அதை நினைவுபடுத்தாம இன்னைக்கு அவங்களுடைய குருபூஜை நன்னாள். அதனால பெருதுணை கேட்கில் பிறப்பில்லை தானே பிறப்பற்ற நிலை. அந்த மாதிரி அந்த திருவடிக்கிலிருந்து பாடுதல். காரைக்கால் அம்மையார் திருவடிக்கிலிருந்து பாடினார் என்று சொல்லுவார்கள். அற்புத திருவந்தாது என்ற நூல் அப்படி வந்தது. பிறந்து மொழிபெயன்ற பின்னெல்லாம் காதல் திறந்தனின் செவடியே சேர்ந்தே நிரந்திகளும் மெஞ்ஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பதிகிடர். என்னுடைய அப்ப உடனே எப்பப்பா தீக்க போறான்னு கேட்பார். கேட்ட உடனே அடுத்த கேள்வி சொல்லாரு, யார் அதெல்லாம் கேட்கறதுக்கு, எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது, எனக்கு எந்த அதிகாரம் இல்லை. அதனாலே பெருமானே இடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடரருவில் என்பரா கோலத்து எரியாடு மெம்மானாற்கு அன்பராது என் நெஞ்சவர்க்கு என்ற அன்பு செலுத்தினால் போதும், அந்த அன்பே நம்மை சிவமாக்கும், அதனாலே பிறப்பு இல்லை என்ற செய்தியை சொல்ற மாதிரி அமைந்த பாடல் இது. அதனால பெருமானை பாடுதல் என்பது ஒரு பெரிய கலை, இசைக்கலை. நேற்று அம்மா கிட்ட சொன்ன உடனே அந்த திருமந்திர பாட்டுலாம் பாடி பதிவு பண்ணாங்க சரஸ்வதி அம்மா. வாழ்க வாழ்க. நான் இதுல குரூப்போட பப்ளிஷ் பண்ணிருக்கேன். அந்த பாட்டு இன்னொரு மாதிரி பாடுங்கம்மா. ஒரு துணையாவது ஒரு துணையாவது ஒரு துணையாவது உயிரும் உடம்பும் ஒரு துணையாவது உயிரும் உடம்பும் ஒரு துணையாவது உலகொரு கேள்வி ஒரு துணையாவது உயிரும் உடம்பும் ஒரு துணையாவது உலகொரு கேள்வி சரி துணையாவ சிவனடி சிந்தை சரி துணையாவ சிவனடி சிந்தை பெரு துணை கேட்கில் பிறப்பில்லை தானே பெரு துணை கேட்கில் பிறப்பில்லை தானே. நன்றி ஐயா. மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படாமல் எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமையதனாலே நன்னிலேன் கலைஞானிகள் தம்மொடு நல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனை அண்ணல்லாண்டுதன் அடியறி கூட்டிய அதிசயங்கண்டாமே என்று சொல்லி செறிதுணையாவது சிவனடி சிந்தை. அந்த சிவனடி சிந்தை எப்படி வரும்? அடியறி கூட்டி அதிசயம் மூலமாக வரும். அதுதான் முத்தி இலக்கணம். அதனாலே பெறுவது எது? பிறப்பில்லாத நிலை, இரவாத இன்ப அன்பு நிலை என்பதை திருமூல சொல்லி காட்டுகிறார். அதுதான் காரைக்கால் அம்மையார் சிவனிடத்திலே வேண்டினார் என்று சேக்கிழாருடைய பெரிய புராண வாக்கு. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின்பு அண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உம்மையென்றும் அறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அறவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் என்ற அந்த நிலை. இதுல ஒரு துணை, சிறு துணை, பெருதுணை. ஒரு துணையாவது எது? உடம்பும் அந்த உலகுரு கேள்வியும். செருதுணையாவது அவனுடைய சிவனடி, பெருதுணையாவது பிறப்பற்ற நிலை. வாழ்க வாழ்க. அதாவது கேள்விப்பட்ட உடனே கூடினோமாங்க ஐயா? கேள்விப்பட்ட உடனே இல்ல, கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை. முதல்ல கேட்கணும், கேட்கத சிந்திக்கணும், சிந்தித்தல்ல தெளிவு வரும், தெளிவு வந்தால்தான் நெட்டை கூட முடியும். நெட்டை கூடல் என்பது தானாக அமையணும். நான் நெட்டை இருக்கிறேன்னு சொல்றது ஒரு ஏற்புடைய செய்கையா எனக்கு தோன்றுவதில்லை. ஏன்னா நிட்டை என்பது தானாக அமையணும். கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் தான் நம்முடைய வேலை. நெட்டை கூடுதல் பெருமானுடைய அருளாலே நடைபெற வேண்டும். அதை சுட்டி காமிக்கிறது நம்முடைய வேலை. ஆமா, அதை சுற்றுறது நம்ம வேலை. அது கரெக்ட்.
அதான் நீங்க சொல்றீங்க, நான் சொல்லிட்டே இருக்கேன். அது சொல்லணும் இல்லையா, எடுத்து சொல்றது ஒரு ஆள் வேணும். அதை நடராஜன் ஐயா செஞ்சு கொண்டிருக்கிறார். வாழ்க வாழ்க. சிவபெருமானது திருவடி சிந்தனையை தூண்டும் சிவநெறிகளே கேள்விகள். அதை கேட்ட உடனே அங்க ஒட்டுறதுதான் பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைமைக்கு போயிடுறோம். கேட்ட பின் ஒட்டணும். வீடு இல்லாத வீடு கூடுவது அங்க தர்மே அது அழகா போட்டிருக்காங்க ஐயா. அற்புதம் அற்புதம். நன்றிங்க ஐயா. ஆமா, அது ஒட்டணும். ஆனா ஒட்டுறது நம்மால செய்ய முடியாது, பெருமான் தான் ஒட்டு வைக்கணும். நம்ம அதற்கான முயற்சிகளை செய்யலாம். முயலுவதல் நம்முடைய வேலை, முடிப்பது அவனுடைய வேலை. அந்த முயலுதல் தான், அந்த முயல்வதை தான் நடராஜன் செய்கிறாருன்னு நான் சொல்றேன். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. பெருதற்குரிய அதாவது இருக்க எல்லா துணையிலையும் அந்த திருவடி துணை தான் பெரிய துணைன்னு சொல்றாரு. அந்த துணை கிடைச்ச பிறகு பிறப்பிறப்பு அர்த்தம்லான்னு சொல்றாங்க ஐயா. வேற ஒண்ணு இல்ல. அதுதான் செருதுணையாவது சிவனடி சிந்தை. அந்த சிந்தை தான் எங்க இருக்கு, அந்த சிவனடி எங்க இருக்குது? இலாடத்தானதே புருவ மத்தியில இருக்கிறது. அந்த புருவ மத்தியில இருக்கிற அந்த திருவடி எப்படி உணரலாம்? நம்ம மத்த அந்த சூரியன் சந்திரன் இரு கண் வாயிலாக நாம் அதை மேலே மேலே மேல் நோக்கி பார்ப்பதன் மூலம் அதை உணரலாம். கீழ் நோக்கி பார்த்தால் உலகியல் தோன்றும், துன்பத்தில் அகப்படுவோம். மேல் நோக்கி பார்த்தால் பெருமானுடைய திருவடி இன்பம் பெறலாம் என்பதா நிட்டை கூட. அதான் பிறப்பிறப்பு இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் விடுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. பிறப்பிறப்பாற்ற நிலைக்கு கொண்டு போகும். அதான் வாழ்க. அந்த பாட்டு இன்னொரு ஒரு முறைக்கு 3 முறை பாடணும். ஏன்னா மும்மலங்கள்னா 3 முறை பாடணும் சொல்லுவாங்க. அதனால ஒன்ஸ் மோர் சரஸ்வதியம்மாக்கு. ஒரு துணையாவது ஒரு துணையாவது உயிரும் உடம்பும் ஒரு துணையாவது உயிரும் உடம்பும் ஒரு துணையாவது உலகொரு கேள்வி சரி துணையாவ சிவனடி சிந்தை சரி துணையாவ சிவனடி சிந்தை பெரு துணை கேட்கில் பிறப்பில்லை தானே பெரு துணை கேட்கில் பிறப்பில்லை தானே சிந்திக்க சிந்திக்க அமுது ஊறும். அந்த உறுதுணையாவது உள்ளுரு கேள்வி என்பது நம்ம பெருமானை அந்த உலகுரு கேள்வியினாலே மாயை தனை உதறலாம். செருதுணையாவது சிவனடி, சிவனடியின் மூலமாக வினைகளை சுடலாம். அப்படி வினைகளை சுட்டால் பெருதுணையாக அமைவது அந்த பிறப்பெற்ற நிலை. அது எதனால அமையும்? மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்குவதாலே பிறப்பற்ற நிலை உண்டாகும். அதனால மாயை தனை உதறவும் வல்வினையை சுடவும் மலம் சாய அமுக்கவும் நமக்கு உறுதுணையாகவும் செருதுணையாகவும் பெருதுணையாகவும் இருப்பது அவனுடைய திருவடிதான். அந்த திருவடியை நாம் இலாடத்தனமாகிய நெற்றிக் கண்ணிலே காண வேண்டும் என்பதுதான் நெட்டை கூடல் என்ற நிலை. அது பெருமானுடைய அருளாலே அமைதல். அது அமைவதற்கு துணை நிற்பதே கேள்வி, கேட்டல், சிந்தித்தல், தடை. எப்படி பேசினே போனா எவ்வளவு நாளும் பேசலாம். ஆனாதான் திருமலை தமிழகத்துல மேலோட்டமா ஏதோ 1-2 வார்த்தையை சொல்லி அடுத்தவங்களை படிக்க. இப்ப நம்ம பேசினேன்னு வச்சுங்க, அடுத்தவங்க யாரும் படிக்கூடாம டைம் போயிட்டே இருக்கு, மத்தவங்களுக்கு காத்துட்டே இருப்பாங்க பாவம். அதனால எல்லாரையும் பாட விடணும். அதனால அதான் ரொம்ப விளக்கம் நான் அதிகமா சொல்றது இல்லை. அதான் தனியா வச்சுக்கலாம்னு சொன்னேன். சில நேரத்தான் அங்க அமைஞ்சிடுது ஏதாவது. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்தவங்களை காக்க வைக்க கூடாது இல்லையா? சரி, 4வது பாட்டு, 9வது பாட்டு. அடுத்தது சிவ ஜான்சி அம்மா வாங்க. இந்த நிகழ்ச்சி திருமுறை திருமுறை பாராயணம் தான் முக்கியம். சிந்தி அந்த பொருள் என்பது எவ்வளவு நாள் சிந்திக்க சிந்திக்க வந்து கொண்டே இருக்கும். தொட்டை தோணும் மலர்கறி மாதிரி. வாழ்க வாழ்க. சிவாயிரம் சிவாயிரம். சிவ ஜான்சி அம்மா வாங்க. அடுத்தது கணபதியா. முதல்ல சிவ ஜான்சி அம்மா வாங்க, அதுக்கு அடுத்தது கணபதியா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகள் வணங்கிக்கிறேங்க. புகழ நின்றார்க்கும் புராணன்யம் ஈசன் இகழ நின்றார்க்கும் இடும்பை கிடமா புகழ நின்றார்க்கும் புராணன்யம் ஈசன்
இகழ நின்றார்க்கும் இடும்பை கிடமா மகிழ நின்றாதியை ஓதி உணரா கழிய நின்றார்க்குரு கற்பசுவாமே மகிழ நின்றாதியை ஓதி உணரா அழிய நின்றார்க்குரு கற்பசுவாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. புகழ்தல் என்றும் இகழ்தல் என்றும் இருநிலை. பெருமானை புகழ வேண்டும். நம்மை நாமே இகழ்ந்து, நமக்கு என்ன குறைன்னு சொல்லி நம்மை நாமே இகழ்ந்து வேண்டும். அடுத்தவங்களை இகழ்வோம், ஆனா நம்மள நாமே புகழ்ந்துக்குவோம். அதான் உலகியல் நிலை. ஆனால் புகழ்வன்பு என்பது பெருமானுடைய திருவடியாக இருக்க வேண்டும். இகழ்தல் என்பது நம்முடைய குறைகளை நாம் இகழ்ந்து கொள்ள வேண்டும். அதனாலே இடும்பை தீரும் என்ற செய்தியை சொல்றார். புகழ நின்றார்க்கு புராணனம் ஈசன் இகழ நின்றார்க்கு இடும்பைக்கு இடமாம். நம்மை நாம இகழ்ந்தால் இடும்பை தீரும், பெருமானை புகழ்ந்தால் இன்பம் வரும். வாழ்க வாழ்க வாழ்க. வைத்துணர்ந்தான். 10வது பாட்டு. நன்றி அப்பா. அப்பா எத்தனாவது தந்திரம்? 10வது திருமுறையில முதல் தந்திரத்துல 21வது பகுதி கேள்வி கேட்டு அமைதல். அதுல 10வது பாட்டு 10, 1, 21, 10. 1ஆம் தந்திரம் 21வது பகுதி கேள்வி கேட்டு அமைதல். சரிப்பா, அடுத்தவங்க பாட சரிப்பா. அதுல கடைசி பாட்டு 10வது பாட்டு வைத்து உணர்ந்தான். சரி, அடுத்தவங்க பாட சொல்லுப்பா. நீங்க வழக்கமா சொல்ற அடியார் இதை சொல்லிடுங்க, அவங்க பாடிட்டோம். எப்பொழுது என்னெஞ்சில் நீங்காதான் அடியார் பெருமக்கள் பாதபோஜியாம் சமர்ப்பாமி. அடியார் பெருமக்கள் சாத்தம் அடியார் பெருமக்கள் நானாவித பரிமாண மந்திர உபாதியை சமர்ப்பாமி. அடியார் ரூபதெய்வம் மக்கள் ரூபதெய்வம் அடியார் பெருமக்கள் திருவடி வாழ்க வாழ்க மலரடி போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். அடுத்த பாட சொல்லுப்பா. வாழ்க வாழ்க. அடியார் அடிமை அறிவாய் போற்றி அமரர்வதியால வைத்தாய் போற்றி. வாழ்க வாழ்க. அடுத்து 10வது யார் பாட? 10வது பாட்டு வெங்கடேஷன் வாங்க. அடுத்தது சிவ புனிதவதி அம்மா. ஐயா அடுத்த பாட்டு நான் பாடுறேங்க ஐயா. புக் எடுத்துக்கிறேங்க ஐயா. பெருமானே. சரி சரி. அடுத்து 10வது பாட்டு யார் பாடுங்க? சிவ வசந்தி சங்கர் வாங்க. திருச்சிற்றம்பலம். ஆமா. வைத்துணர்ந்தான் மனதோடு வாய் பேசி ஒத்த உணர்ந்தார் ஒரு ஒன்றொன்றுவா தற்றுள்ளானி கலங்கிடும் மாதியை நச்சுணர்ந்தார்க்கே நனுதலுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வைத்துணர்ந்தான் மனத்தொடும் வாய் பேசி. வாய் பேசணும். எப்படி பேசணும்? மனது என்ன சொல்லுதோ அது மனசாட்சிப்படி பேசணும். அதுதான் வைத்துணர்ந்தான் மனத்தொடு வாய் பேசி. மனசாட்சி சொல்றபடி பேச தவிர உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பேசக்கூடாது. மனசாட்சியை புறந்தள்ளிட்டு பேசக்கூடாது. அப்படி அதனாலே அப்படி நாம் மனசாட்சியோடு பேசினால் அவன் பெருமான் நமக்கு ஒத்துணர்ந்தானாக இருப்பான். அந்த ஒத்துணர்ந்ததுனாலே நமக்கு என்ன வரும்? அந்த அச்சு உழன்று ஆணி கலங்கினும் நச்சுணர்ந்தார்க்கே நணுகலுமாமே. பெருமானை நச்சினால் அவனை நாம் நணுகலாம் என்று சொல்றார். பெருமானை பெருமான் நம்மை நாம் அவனை அணுகல்ல, அவன் நம்மை அணுகுதல். வாழ்க வாழ்க. அடுத்து அடுத்த தலைப்பா 22. கல்லாமையா. கல்லாமை. சிவாய நமங்க ஐயா. பாடுங்க ஐயா. சிவாய நமங்க ஐயா. காட்சி யார் படிக்கிறதையா? புனிதவதி அம்மா படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க. வெளியே போறாங்களா? சரிங்க. அதுக்குதாங்க அமைதியா. சரிங்க வாங்க. தேவியம்மா இருக்கீங்களா? ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. படிச்சுங்க. கல்லாதவரும்
கருத்தறியா காட்சியை வல்லாரெனில் அருள் கண்ணன் மதியுள்ளோ கல்லாத உண்மை பற்றறி பார்க்காற்றரும் கல்லாதர் இன்பம் கணக்கிலாரோ. நன்றிங்க ஐயா. அப்ப கல்வி என்பது எதுன்னு கேட்டா இறைவனுடைய திருவடிதான் கல்வி. திருக்குறள்ல வரும் முதல் பாட்டு, 2வது பாட்டு நினைக்கிறேன். அந்த என்ன பாட்டு, திருக்குறள்ல 2வது பாட்டு, கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரன். அப்ப பெருமானுடைய திருவடியை தொழுவர்கள் கற்றவர்கள் என்று சொன்னால் அதை தொழாதவர்கள் கல்லாதவர்கள். அதான் கல்லாதவரும் கருத்தறி காட்சியை கல்லாதார் இன்பம் காணகிலாரே. அப்ப திருவடியை உணர்ந்தால் இன்பம் பெறலாம். அந்த திருவடியை உணராத கல்வி, அதனால் அத இன்பம் காணுதல் இல்லை என்று சொல்கிறார். அப்ப அந்த கல்லாதார் என்பார் வெறும் புத்தக படிப்பு இல்லாதவங்க, ஒண்ணும் தெரியாதவங்க, எழுத படிக்க தெரியாதவங்க அப்படி இல்ல. இறைவனுடைய திருவடியை உணராதவர்கள், அவர்களாலே இன்பம் காண இயலாது என்கிறார் திருமூலர். வாழ்க வாழ்க. வல்லார்கள் 2வது பாட்டு. தர்ஷன் பாட்டுமா ஐயா? படிக்கிறீங்களா புனிதவதி? வாங்க தம்பி தம்பி படிக்கிறதா தர்ஷனா? தர்ஷன் கண்ணுக்கினியா. திருச்சிற்றம்பலம். எல்லார்கள் என்றும் வழியொன்றி வாழ்கின்றார் அல்லா தவர்கள் அறிவு பல என்பார். எல்லா இடத்தும் புலனங்கள் தம்மிரை கல்லா தவர்கள் கலப்பறியாரே. திருச்சிற்றம்பலம். கல்லாதவர்கள் கலப்பு அறியார். கல்லாதவர்கள் யாரே? பெருமானுடைய திருவடியை உணரார்கள். அவர்கள் அடியாரோடு கலந்திருக்க வாய்ப்பில்லை. அடியறிக்கூட்டி அதிசயத்தை உணராதவர்கள். அதனாலே கல்லாதவர்கள் கலப்பறியாரே என்று. அப்போ கலப்பு என்பது அடியறிக்கூட்டி அதிசயம். அதை கற்றவர்களாலே அதை உணர முடியும், கல்லாதவர்களாலே அதை உணர இயலாது என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து நில்லா நிலைமை. ஐயா ஐயா நான் கிரண் ஐயா. கிரண் பரிதிமார் கலைஞர். வாராஜா. 3வது பாட்டு. கிரண் தர்ஷன் 2 பேரும் இளஞ்சிட்டுக்கள். திருச்சிற்றம்பலம். நெல்லா நிலையை நிலையாக நெஞ்சத்து நெல்லா குரம்பை நிலை என்று உணர்வீர்கள் எல்லா உயிர்க்கும் இறைவனே ஆயினும் கல்லாதார் நெஞ்சத்து காண ஒண்ணாதே. கல்லாத நெஞ்சத்து காண ஒண்ணாதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நில்லா நிலையை நிலையாக நெஞ்சத்து. நெஞ்சம் என்பது ஒரு இடத்துல நிக்காது, ஓடிக்கொண்டே இருக்கும். மனம் எனும் குரங்கு இல்லவா? ஆனால் அது நிலை பெற வேண்டும். அது எங்க அப்படி நிலை பெறலான்னா நாம எதையும் உணர முடியாது. அதனால இந்நில்லா குரம்பை நிலையென்று உணர்வீர்கள். ஆக நம்ம எதையாவது இடத்துல, அதனால்தான் அப்பர் சாமி பாடினார், நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சயசய போற்றி என்றும் அலைபுனல் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லை. சரியை தொழில் ஆரம்பிச்சு அதுல மனசு நின்னா அதன் மூலமாக கிரியை, அதன் மூலமாக யோகம், அதன் மூலமாக ஞானம். அதுதான் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை குடர் என்று ஒன்றின் மேல் ஒன்றாக சைவ நன்னறியின் ஆண்மையை காட்டுவது. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கல்லாதவர்கள் நெஞ்சத்துல இதெல்லாம் காண முடியாது அப்படின்றார். கில்லேன் வினத்து 4வது பாட்டு. சிவ புனிதவதி அம்மா வாங்க, இப்ப வாங்க.
சிவாய நமங்க ஐயா. நன்றி. பிள்ளைகள் எல்லாம் வழிவிட்டாங்க. வாழ்க. நன்றி. ஆமாங்க ஐயா. சரி, குழந்தைங்க வரவே சரி அமைதியா இருந்தங்க ஐயா. மழலை செல்லும் இல்லையா? என்ன நம்முடைய லலிதா பாலசுந்தர குடும்பத்தினுடைய இளஞ்சிட்டுக்கள் அதுங்க. நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். குழலினது ஆடினது என்பர்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். ஆர்வம் வந்து இந்த வயசுல இந்த நேரத்துல படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த ஆர்வத்துக்கு ரொம்ப சந்தோஷமா. ரைட், வாழ்க வாழ்க. நீங்க படிக்குமா? கில்லேன் வின துயர் ராக்குமயிலானேன் கல்லேன் நரநெறி அறியாத்தகமையன் வல்லேன் வழங்கும் பொருளை மனத்தினோடு கல்லேன் கழிய நின்றாட வல்லேனே கல்லேன் கழிய நின்றாட வல்லேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அப்ப கல்வி என்பது பெருமானுடைய ஆடலை நினைதல். கழிய நின்று ஆடவல்லேன் என்று பெருமானுடைய அந்த திரு ஆடலை கண்டுதான் உண்மையான கல்வி. அது இல்லாத நிலைதான் கல்லாமை என்பதை சொல்லி காட்டுகிறார். அது என்ன பண்ணும்? வினை துயராக்கும். அந்த திருவடி உணர்நிலே நம்ம வினை துயராக முடியும். ஆனால் பெருமானை உணர்ந்தால் நல்வி நமக்கு இன்பத்தை தரும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. நில்லாது சீவன். வேளாட்சி அம்மா வாங்க. 5வது பாட்டு வாங்கம்மா. இருக்காங்களா வேளாட்சி அம்மா? அடுத்தது பரமேஸ்வரி அம்மா வாங்க. ஐயா நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. சரிம்மா சரிம்மா. ஐயா நான் பாடவா? பரமேஸ்வரி அம்மா இல்லையா? இருக்கேங்க ஐயா. ஐயா கில்லேன் வினைக்கும் பாடுறீங்களா? இல்ல அடுத்த பாட்டுமா. கில்லேன் படிச்சிட்டாரு, தம்பி படிச்சிட்டாரு. நீங்க அடுத்த பாட்டு. திருச்சிற்றம்பலம். நில்லாது சீவன். நில்லாது சீவன் நில்லாது சீவன் நிலை அன்று என எண்ணி வல்லாரத்தும் தவத்துலோமாயினார். நில்லாது சீவன் நிலை அன்று என எண்ணி வல்லாரத்தும் தவத்துலோமாயினார். கல்லாமணிதர் கயவர் உலகினில் பொல்லாவினை துயர் போதும் செய்வாரே. கல்லாமணிதர் கயவர் உலகினில் பொல்லாவினை துயர் போதும் செய்வாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவன் தான் நிலையான பொருள். சீவன் என்பது நிலையாதது. நில்லாது சீவன் நிலையன்று எண்ணி. இதை நம்ம நிலையானதை நினைக்கிறோம். இல்ல, இந்த வாழ்க்கை நெருநல் உடனொருவன் என்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. அதனால நில்லாது சீவன் நிலையன்று எண்ணி வல்லாரத்தும் தவத்துளுமாயினார். அப்ப இந்த உலகம் நிலையில்லாத, இந்த உயிர் நிலையில்லாதது என என்றைக்கும் அழியக்கூடியது என்று நினைத்தால் நம்ம அறச்செயலிலும் தவத்திலும் ஈடுபடலாம். அறமாவது மனத்துக்கண் மாசிரநாதல், தவமாவது பெருமானை எண்ணி திருவடியை கூடுதல். வாழ்க வாழ்க. அடுத்து விண்ணின் உள்ளே காமாட்சி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். விண்ணின் உள்ளே விளைந்த விலங்கனி கண்ணின் உள்ளே கலந்தங்கிருந்தது மண்ணின் உள்ளே மதித்து மதித்து நின்று எண்ணி எழுதி இளைத்து விட்டாரே. எண்ணி எழுதி இளைத்து விட்டாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமானை கனி என்று குறிப்பிடுதல். மனிதர்கள் இங்கே வம்மின்
கனி தந்தால் கனி உள்ளமும் வல்லிரோ என்று ஈசன் எனும் கனி, அதுதான் இந்த விளைந்த விளங்கனி என்ற சொல்லாலே குறிப்பிடுகிறார். அந்த கனியை உணர்வுதான் கல்வி, அதை உணராமை கல்லாமை என்ற செய்திய சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. கணக்கறிந்தார் கன்றி. அடியேன் படிக்கிறையா? படிங்க. கணக்கறிந்தார்க்கு அன்றி காண ஒண்ணாது, கணக்கறிந்தார் கன்றி கை கூட காட்சி, கணக்கறிந்துண்மையை கண்டண்டு நிற்கும், கணக்கறிந்தார் கல்வி கற்றறிந்தாரே. எது கணக்கறிதல்? அப்பர் சாமி சொல்லுவார், கணக்குனா எதுன்னு. தொழுது தூமலர் தூவி துதித்து அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரிசனு. கணக்கு எழுதுறாருன்னா பெருமான் தான். சில பேர் சித்திரபுத்திர கணக்கு எழுதுறான்னு சொல்லுவாங்க, அது வேறு. ஆனால் இங்கே என்னுடைய நிலையை கணக்கு எழுதுறவன் பெருமான் ஒருவன் தான். அந்த இன்னம்பன் ஈசன் தான் நான் என்ன பண்றேன்றதை பார்த்துக்கினே இருக்கிறான். தொழுது தூமலர் தூவி துதித்து அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரிசனே. அந்த கணக்கறிந்தார் கன்றி வேற எதுவும் காண உண்ணாது. அதனாலே அதை உணர்ந்தவர்கள் கற்றார், உணராதவர் கல்லாதார் என்று சொல்லி காட்டுகிறார் திருமூலர். வாழ்க வாழ்க. கல்லாத மூடரே. ஐயா ராஜாயா, ராணியம்மா பாட்டு பிறகு 9வது பாட்டு இந்த வித்தார்த்து நம்ம ஜான்சி அம்மாவோட பையன் பாடின குழந்தை ஆசைப்படுறானா 9வது பாட்டு ஒதுக்கி கொடுத்துருங்க ஐயா. சரி. சிவாய 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 நம. கல்லாத மூடரை காணவுமாகாது, கல்லாத மூட சொல் கேட்க கடன் நன்று, கல்லாத மூடர்க்கு கல்லாதவன் அல்லாராம், கல்லாத மூடர் கரித்தறியாரே. கல்லாத மூடர்க்கு கல்லாதார் நல்லராம். யாரு பெருமானுடைய திருவடியை உணரலையோ அவர்களுக்கு உலகியல் தான் சிறந்தது. அதனாலே கல்லாத மூடர்க்கு கல்லாதார் நல்லார். ஆனால் அதனாலே அவர்கள் கருத்தை அவர்களே அறிவார்கள். பாம்பின் கால் பாம்பரியம் என்ற வகையில அந்த கல்லாமையை பெருமானுடைய திருவடியை உணராத நிலையை சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து கற்றும் சிவஞானம். சிவஜான்சியம்மா வாங்கப்பா, குழந்தை பாசம். குழந்தை பேர் சொல்லுமா, பாப்பா பேர் சொல்லு. தம்பி பையன் ஐயா. பையனா? சரி சரி சரி. விதார்த்துங்கய்யா. உன் பேர் என்ன சொல்லு ராஜா? விதார்த். விதாரா? விதார்த். புரியலையா எனக்கு சரியா? ஐயா விதார்த். ஐயா விதார்த். விதார்த்தா அப்படின்னு என்ன பொருள் அதுக்கு? விதார்த்தனா கிரியேட்டர், படைப்பாளர்னு பொருள். படைப்பாளர்னு பொருள். படைப்பாளர். ஓ வித்யார்த் இல்லையா? விதார்த்தம் சொல்றதா? சரி சரி. படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி. நன்றி நன்றி நன்றி. விதார்த். நன்றி. கற்றும் சிவஞானம் இல்லா கலதிகள் சுற்றமும் வீடார் துரிசரார் மூடர்கள் மற்றும் பல திசை காணார் மதியிலோர் கற்றன்பில் நிற்போர் கணக்கறிந்தார்களே. திருச்சிற்றம்பலம். எதாவது படிக்கிறாஜா விதார்த்து? 9ஆம் பாடல். எத்தனாம் கிளாஸ் படிக்கிறேன்னு? 7வது. நீ படிச்ச பாடு 9 ரைட்டு. நீ இப்ப எத்தனை கிளாஸ் படிக்கிற? 7th ஸ்டாண்டர்டா? வெரி குட் வெரி குட். 7வது படிக்கிற. நல்லா படிக்கிறாஜா, நல்லா படிக்கிறாஜா. வாழ்க வாழ்க. உங்களுடைய ஆர்வத்துக்கு ரொம்ப நன்றி. கற்றும் சிவஞானமில்ல கலாதிகள். கல்வி என்பது எது? சிவஞானம் தான் உண்மையான கல்வி. அந்த சிவஞானத்தை கல்லாதவர்கள் கலதிகள் என்று அவர்களை இந்த கணக்கிலே சேர்த்துக்கூடாதுன்றதா. கலதிகள்னா கணக்குல சேர்க்காத கலதிகள்னு சொல்லுவாங்க. கணக்கறிந்தார் கன்றின் மேல சொன்னதுனால கலதிகள் என்பது கணக்கில சேர்த்து கொள்ளப்படாதவர்கள் என்று சொல்லுது. அதனால கல்வி என்பது சிவஞானம், கல்லாமை என்பது உலகியல் நிலையிலே உள்ளவர்கள்.
கற்றவர்கள் அருளியல் நிலைக்குரியவர்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு ஆதிப்பிரான். உமா அம்மா வாங்க. அதுக்கப்புறம் வாழப்பாடி சித்ராமா. சிவாயனப்பா திருச்சிட்டம்பலையா என்னாளுடைய சிவனை போற்றி என்னாட்டு திருமூல திருவடிகளை போற்றி போற்றி. ஆதிபிரான் அவர்களுக்கு பரஞ்சுடர், ஆதிபிரான் அவர்களுக்கு பரஞ்சுடர், ஜோதி அடியார் தொடரும் பெரு தெய்வம், ஓதி உணர வல்லோம் என்பார் புன்ற, ஜோதி நடத்தும் தொடர்பு அறியாரே, ஓதி உணர வல்லோம் என்பர் உள்நின்ற, ஜோதி நடத்தும் தொடர்பு அறியாரே. சுவாயினப்பா. ஓதி உணர்தல் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமையின் அன்னறிக்கு வைப்பது என்றே ஓதி உணர்தல் எதிர்க்கும் பெருமானுடைய அஞ்செழுத்தாக திருவடியாக இருக்க வேண்டும். அது உணராதவர்கள் கல்லாதவர்கள் என்று சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. இந்த மணி 6:20 போது. அதனால அடுத்த பாட்டை இதே பாட்டை படிச்சுட்டு நாளைக்கு அந்த நடுவு நிலை வச்சுக்கலாம். அடுத்து படிக்கிறவங்க இந்த கடைசி பாட்டை படிக்கலாம். வாழப்பாடி சித்ராமா படி. ஐயா திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். கடைசி பாட்டு. சரிங்க ஐயா. ஆதிபிரான் அமரர்க்கும் பரம் சுடர், சோதி அடியார் தொடரும் பெரும் தெய்வம், போதி உணரவல்லோம் என்பருள் நின்ற, சோதி நடத்தும் தொடர்வறியாரே. ஆதிபிரான் அமரர்க்கும் பரம் சுடர், சோதி அடியார் தொடரும் பெரும் தெய்வம், போதி உணரவல்லோம் என்பருள் நின்ற, சோதி நடத்தும் தொடர்வறியாரே. நன்றிங்க ஐயா. திருச்சிட்டம்பலம் சார். அவன் தான் பெருமான் தான் எல்லாத்துக்கும் ஆதி. ஆதி மட்டுமல்ல, அவன் அந்தமும் அவன் தான். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. அதனால அந்த ஆதிப்பிரானை சோதி என்று அடுத்த சொல்லிலே சொல்லி காட்டுகிறார். சோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம். அதுதான் அருட்பெருஞ்சோதி ஜோதி என்று சொல்லி அருட்பெருந்தெய்வம் என்று சொல்லி காட்டுவார். நம்முடைய வள்ளலார் கூட அந்த பெருந்தெய்வம் என்று சொல்லி காட்டுவார். அதே திருமூலர் கொடுத்த கொடை என்று சொல்ல வேண்டும். சோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம். அதை ஓதி உணர்ந்ததான் கல்வி, அதை உணராமை கல்லாமை என்பதை சொல்லி காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. இன்னும் வேற என்ன படிக்கணும்? இந்த பாட்டை படிச்சலையா? நாளைக்கு நடுவில் வச்சுக்கலாம். ஐயா அடியன் படிக்கிறேன். சங்கர் அடியன் படிக்கிறேங்க ஐயா. சிவாய் நம்ம அனைத்து அடியார் சங்கரை அப்படின்னா அப்புறம் மகேஸ்வரி. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஆதி பிராணமரர்க்கும் பரஞ்சுடர் சோதி, அடியார் தொடரும் பெருந்தெய்வம், ஓதி உணரவல்லோம் என்பருளிந்த, சோதி நடத்தும் தொடர்வறியாரே. ஓதி உணர்வல்லோம் என்பருளிந்த, சோதி நடத்தும் தொடர்வறியாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஓதி உணர்ந்த போது நம்ம மதுரையில நம்ம இவர் பாடின அப்பர் சாமி பாடின பாட்டு, வேதியா வேதகீதா விண்ணவர் அண்ணா என்றென்று, ஓதியே மலர்கள் தூவி ஒருங்கினின் கடல்கள் காண என்று அந்த ஓதி உணர்தல நம்ம அப்பர் சாமி திருஆலவாய்ப்பதிகத்துல பாடி காட்டுவார். அம்மா சரசயமான மயிலாளர் அவன் மதுரன்னு நேற்று சொன்னாங்க. ஆனா அந்த ஆலவாய் பெருமாளுடைய நினைவு. ஆலவாய் பெருமான் அந்த ஓதி உணர்தல சொல்றார். நம்ம யாரே? அப்பர் சாமி. வேதியா வேதகீதா விண்ணவர் அண்ணா என்றென்று, ஓதியே மலர்கள் தூவி ஒருங்கினின் கணர்கள் காண. அதனால ஓதி உணரவல்லார் ஆலவாய் பெருமான்னு சொல்லலாம். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. நித்திலாமா வாங்க. அடியன் படிக்கிறேங்க ஐயா. படி.
அடுத்தது அனைத்து அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் திருவடி வணக்கம். ஆதிபிரான் அமரர்க்கும் பரம் சுடர், ஆதிபிரான் அமரர்க்கும் பரம் சுடர், சோதியடியார் தொடரும் பெரும் தெய்வம், ஓதி உணர வல்லோம் என்பருள் நின்ற, சோதி நடத்தும் தொடர்வரியாரே, சோதி நடத்தும் தொடர்வரியாரே. திருச்சிற்றம்பலம். சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்ற அந்த நிலையை யார் உணர முடியும்? கற்றார்கள் மட்டும் உணர முடியும். அதை அப்படி கல்லாதவர்கள் அதை உணர முடியாது என்பதைத்தான் அந்த சோதி நடத்தும் தொடர்வரியாரே என்று கல்லாமையை சொல்லி காட்டுகிறார் திருமலனார். இதோட நிறுத்திக்கலாம். மிச்சம் என்ன படிக்கணும்னா அந்த இது படிக்கலாம், பொன்னூசல இது பாடி முடிச்சிடலாம். மணி 6:25. ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம் ஐயா. சொல்லுங்க. வித்யார்த்தி இன்னைக்கு பிறந்த நாளுங்க ஐயா. இன்னைக்கு பாடினாரு இல்லைங்களா முதல் வந்து அவருக்கு நீங்க உங்க வாழ்த்துவீங்களா? அவ 7ன்னா அப்ப என்ன 12 வயசா? 12வது வயசா? அப்படி கணக்கு போட்டா? ஆமாங்க ஐயா. எத்தனாவது பர்த்டேன்னு கேளுங்க. அவரே பேசுவாருங்க ஐயா. வித்யார்த்தே பேசுவார் பாருங்க. பேசட்டுமே, சந்தோஷம். வித்தார்த் 13 ஸ்டார்ட் ஆகுதுங்கய்யா. 12 முடிஞ்சு 13. கரெக்டா? நான் போட்ட கணக்கு கரெக்ட். 12 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 13வது வயது. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி நன்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு அதுமோர் குறைவிலை, கண்ணில் நல்ல அகுதரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்ல அருளும் பெருந்தகிர்ந்தன. பெருமானுடைய அருளால நீ நல்லா படிச்சு நீ நினைச்சதை படிக்கணும். அந்த நினைச்ச மாதிரி உத்தியோகம் அமையணும். அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை அமையணும்னு இந்த நல்ல நாள்ல அடியார்கள் சார்பில் வாழ்த்து. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க. நன்றிங்க. முடிஞ்சப்ப பிறந்த நாள் மட்டும் இல்ல, அப்பப்ப முடிஞ்சப்ப வந்து இதுல கலந்துக்கோ. காலையில என்ன ஒரு பாடாவது பாடலாம். சரியா? கண்டிப்பா கண்டிப்பா. கிரண் தர்ஷன் வயசுல நம்ம வித்தார்த் ஒரு 3வது ஆளு. நன்றி நன்றி. மகிழ்ச்சிங்க. நன்றி ராஜா. நல்ல படி. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்து அப்புறம் வாழ்த்துக்கலாம். இப்ப பொன்னூசல் பாடி இப்ப முடிச்சிருவோம். பொன்னூசல் யார் பாருங்க? இல்ல நடு நீங்க சொன்னதுனால நீங்க நடுவில் பேசலாம்னால அவர் வாழ்த்து. கண்டிப்பா கண்டிப்பா. தனலட்சுமி அம்மா வாங்க, இல்லைன்னா செல்வம் அம்மா வாங்க. செல்வம். எத்தனாவது பாட்டுங்கய்யா? முதல் பாட்டு சீரார் பவளங்கால். செல்வம் தனலட்சுமி அம்மா இல்ல செல்வம் அவங்க, இல்லைன்னா கோபால் சரிதா. சரிதா கூப்பிடுங்க. சரிதா வந்துட்டுங்க ஐயா. சீரார் பவளங்கால் முத்தங்கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து, நாராயணன் அறியா நான் மலர்ந்தால் நாயடியேற்கு கூறாக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமோதின் அருட்டாலினை பாடி, போரார் வேர் கண்மடவீர் பொன்னூசலாடாமோ, போரார் வேர் கண்மடவீர் பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கதவும் அடைக்க வாங்க. தாமோதரையா வாங்க. அடுத்தது வாழ்த்து சொக்கம்மாள் வாங்க. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனியில்லை, உடையானடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கு ஒருபடுமின், அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே, உடைவட்டுருகி போற்றுவோம் புயங்கண் ஆழ்வான் புகழ்களையே, உடைவட்டுருகி போற்றுவோம் புயங்கண் ஆழ்வான் புகழ்களையே. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. சொக்கம்மாள் அம்மா வாங்க.
வாழ்த்து படிங்க. அரங்கோ பொன்னி ஐயா வாங்க, வாழ்த்து படிங்க. ஐயா அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாமா? சிவாயினம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லத்தரும் கழுமல வல்லநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குடலால் அபிராமி கிடைக்கண்களே அறிவு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்கூடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க பலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை தற்போது சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு நெட்டை கூடல் நிகழ்ச்சியிலும், பிறகு 8 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சியிலும், பிறகு 9:50க்கு அகபூசை என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மார்த்த பூசை நிகழ்ச்சியிலும் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்கிறோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய்வே. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.